Good morning, everyone. Good Good morning, morning, ma'am. ma'am. சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் 1 அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரியில ரிமைனிங் ஒரு 4 டாபிக்ஸ் பெண்டிங் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டாபிக்ஸ் தான் இன்னைக்கு கவர் பண்ண போறோம். என்னது அப்படின்னா கோஆர்டினன்ஸ் மெத்தட் ஃபார் சால்விங் சொல்யூஷன் ஆஃப் கியூபிக் பாலினாமியல் அண்ட் சம்மேஷன் சீரீஸ் பைனாமி எக்ஸ்பொனென்ஷியல் அண்ட் லாகரிதமிக் சீரீஸ். ஓகேவா? ஸோ இந்த 4 டாபிக்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரே நிமிஷம். ஓகே, கார்டன்ஸ் மெத்தட் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் கியூபிக் பாலினாமியல். ஸோ இந்த கார்டன்ஸ் மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா கியூபிக் பாலினாமியலுடைய சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்கு தான் இந்த கார்டன்ஸ் மெத்தட் யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ அந்த இது பாலினாமியல் எப்படி இருக்கும், அந்த மெத்தட் எப்படி அப்ளை பண்றது பத்தி இதுல பார்ப்போம். ஓகே, ஸோ கியூபிக் ஈக்குவேஷன்னா நமக்கு தெரியும். கியூபிக் டேர்ம் இருக்கும், ஸ்கொயர் டேர்ம் இருக்கும், அண்ட் எக்ஸ் டேர்ம் இருக்கும், அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கும். ஸோ இது நார்மலாக நமக்கு என்னது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கியூபிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னது அப்படின்னா இருக்கு பாருங்க, எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3hx ப்ளஸ் ஜி ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இதில் தான் இந்த எக்ஸ் என்னது, ஹெச் என்னது, ஜி என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கீழே உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்போம். அப்போ எக்ஸுங்கிறது என்ன சொல்றாங்க, ஏ நாட் எக்ஸ் பிளஸ் A1. அதாவது இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நம்ம கன்வெர்ட் பண்றோம். சரியா? ஸோ அப்போ அதுல இந்த எக்ஸுங்கிறது எதை ஸ்டாண்ட் பண்ணுது அப்படின்னா ஏ நாட் எக்ஸ் பிளஸ் A1. அதே மாதிரி இந்த ஹெச் அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஏ நாட் A2 மைனஸ் A1 ஸ்கொயர். அடுத்தது ஜிங்கிறது ஏ நாட் ஸ்கொயர் A3 மைனஸ் 3 A0 A1 A2 பிளஸ் 2 A1 கியூப். ஸோ இந்த 3 டேர்மையும் நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? எக்ஸோட வேல்யூ என்ன, ஹெச்சோட வேல்யூ என்ன, ஜியோட வேல்யூ என்ன அப்படின்னா தான் இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? சரி, இப்போ உங்க கையில ஒரு ஸ்டாண்டர்ட் கியூபிக் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ அந்த அதுல இருக்கக்கூடிய டேர்மை எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சரியா? ஓகே, ஸோ ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு ரூட் கண்டிப்பா இருக்கும். கரெக்டா? கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்றப்போ கண்டிப்பா 3 ரூட் இருக்கும். ஸோ அந்த 3 ரூட் என்னவாலாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, ரியல் ரூட்டா, இமேஜினரி ரூட்டா, இல்லைன்னா சேம் ரூட்டா, இல்லை எல்லாமே டிஸ்டிங்க்ட் வேற வேற ரூட்டா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதனால ரூட்டோட நேச்சர் பத்தி டிஸ்கஸ் பண்றோம். நார்மலா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்லயே நம்ம நேச்சர் ஆஃப் த ரூட்டு பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு பார்க்கும்போது டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அந்த டிஸ்கிரிமினன்ட்ன்றது என்னதுன்னா B² மைனஸ் 4AC. ஸோ இந்த டேர்ம் அப்படிங்கிறது லெஸ் தென் 0வா இருந்தா என்னது, கிரேட்டர் தென் 0வா இருந்தா என்னது, ஈக்குவல் டு 0வா இருந்தா என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு டேர்முக்குமே பார்த்துருப்போம். கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் டிஸ்கிரிமினன்ட் பார்க்குறோம். ஸோ இங்கே டிஸ்கிரிமினன்ட் கியூபிக் ஈக்குவேஷனுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா இது G² ப்ளஸ் 4H³ ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய டிஸ்கிரிமினன்ட். ஸோ இந்த டிஸ்கிரிமினன்ட் வந்து கிரேட்டர் தென் 0வா இருந்தது அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு 3 ரூட் உண்டு இல்லையா? ஸோ அதில் ஒரு ரூட் ரியல் ரூட்டாகவும் மீதி 2ம் இமேஜினரி ரூட்டாகவும் இருக்கும். எப்போ இந்த டிஸ்கிரிமினன்ட் கிரேட்டர் தென் 0வா இருக்கும்போது. இதே இது லெஸ் தென் 0வா இருந்தது அப்படின்னா 3மே ரியல் ரூட்டா இருக்கும் அண்ட் 3மே டிஸ்டிங்க்ட் வேற வேற ரூட்ஸா இருக்கும். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு 0ன்னு இருந்ததுன்னா எல்லா ரூட்டுமே ரியல் ரூட் தான். ஆனா என்ன இருக்கும்னா அதுல 2 ரூட் கண்டிப்பா சேமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 2 2 3 அப்படின்னு இருக்கலாம். ஓகேவா? ஸோ 3 ரூட்டுமே உங்களுக்கு ரியல் ரூட்டா இருக்கும். ஆனா அதுல 2 ரூட் உங்களுக்கு சேம் ரூட்ஸா ஃபார்ம் ஆகும். ஓகேவா? சரி, இதுதான் அந்த நேச்சர். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது. சரியா? உங்களுக்கு கொடுத்துருக்க ப்ராப்ளம் வந்து இந்த ஃபார்மெட்ல இருக்கும். x³ + px + q. ஸோ அங்க நம்ம என்ன பார்த்தோம், hx + g அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ அதுக்கு பதிலா இங்க p + q அப்படின்னு சொல்லி இருக்கும்.
ஸோ நீங்க அங்க மேல பார்த்தத வந்து ஜென்ரலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அதை பேஸ் பண்ணியும் கொஸ்டின் இருக்கலாம், இதை பேஸ் பண்ணியும் கொஸ்டின் இருக்கலாம். ஏன்னா ரெண்டு மெத்தட்ல இதை ஃபாலோ பண்றாங்க. ஓகேவா? சரி. அப்படின்றப்போ நம்ம இதை வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதை வந்து நம்ம ஜென்ரலா தெரிஞ்சு வச்சுப்போம். ஓகேவா? சரி. ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கான மெத்தட் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். எக்ஸ் கியூப் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் கியூ இப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இந்த ஈக்குவேஷனை கர்டன் மெத்தட்ல சால்வ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிஆர் கியூஆர் அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணணும். சரியா? ஃபைன் த வேல்யூ ஆஃப் பி அண்ட் கியூ. இந்த ரெண்டு வேல்யூவையும் ஃபைன் பண்ணி இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இது என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா டிஸ்கிரிமினன்ட் மேல ஒரு டேம் பார்த்தோம் இல்லையா, 4h³ பிளஸ் g² அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டேமை தான் நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம், பிஎன்கியூல கொடுத்துருக்கோம். ஸோ பிஎன்கியூல கொடுக்கும்போது அதோட வேல்யூ எப்படி இருக்குன்னா 4p³ பிளஸ் 27q² அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சரியா? ஓகே. ஸோ அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அந்த பிஎன்கியூ யாருன்றது கண்டுபிடிக்கிறது. செகண்ட் ஸ்டெப் என்னன்னா இதோட ரூட் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்றது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பிஎன்கியூட வேல்யூ கண்டுபிடிக்கணும். செகண்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும், நேச்சர் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ நேச்சர் ஆஃப் த ரூட்ன்றப்போ டிஸ்கிரிமினன்ட்ல போட்டு அது கிரேட்டர் தென் 0வா லெஸ் தென் 0வா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை தான் நீங்க இங்க செக் பண்றோம். ஸோ அப்போ 4p³ பிளஸ் 27q² இது வந்து கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னவாகும், ஒரு ரியல் ரூட்டும் ரெண்டு இமேஜினரி ரூட்டும் கிடைக்கும். இதே இது லெஸ் தென் 0வா இருந்ததுன்னா மூணுமே ரியல் ரூட் தான், ஆனால் என்னவா இருக்கும், டிஸ்டிங்டா இருக்கும். ஸோ இந்த இதை தான் நம்ம மேலே டிஸ்கஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ அடுத்த தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா ரூட்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு வச்சதுக்கு அப்புறம் அந்த ரூட் பர்டிகுலரா அந்த ரூட் யாருங்கிறத நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ அந்த ஃபைன் பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக u பிளஸ் வி அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். சரியா? இப்போ உங்க கையில இருக்க ஈக்குவேஷன் என்னது, x³ பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் கியூ அப்படின்னு சொல்லி உங்க கையில ஈக்குவேஷன் இருக்கா. ஸோ இதுல எக்ஸுக்கு பதிலாக u பிளஸ் வின்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா u பிளஸ் வி த ஹோல் கியூப் பிளஸ் பி இன்ட்டு u பிளஸ் வி பிளஸ் கியூ ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி அந்த ஈக்குவேஷன் மாறும். ஸோ இங்கே u பிளஸ் வி த ஹோல் கியூப்னு இருக்கு. இதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னவாகும், u³ v³ பிளஸ் 3uv² பிளஸ் 3vu² அப்படின்னு சொல்லி மாறும். கரெக்டா? ஸோ இதுல இந்த u³ v³ தான் நமக்கு தேவை. இந்த u³ v³ ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுடைய ரூட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க. ஸோ அப்போ நீங்க இதுல தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது என்னதுன்னா அந்த டிஸ்கிரிமினன்ட்டோட டேர்ம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியணும். ஓகேவா? டிஸ்கிரிமினன்ட்டோடைய டேர்ம் என்னதுன்னு பார்த்தோம்னா 4p³ பிளஸ் 27q² அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த u³ v³ ஒரு ஈக்குவேஷனுடைய ரூட்டா இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனையும் நீங்க தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தோம்னா t² பிளஸ் qt மைனஸ் p³ பை 27 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இந்த ரெண்டு டேர்மும் இந்த மெத்தடுக்கும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒன்று. ஓகேவா? சரி. இப்போ இந்த ஈக்குவேஷனுடைய ரூட்டு u³ v³ அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ரூட் அப்படின்றது என்னது, இந்த டீக்கு பதிலாக u³ v³ போடும்போது அது நமக்கு சால்வ் ஆகணும். கரெக்டா? ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ இந்த டீக்கு பதிலாக u³ v³ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்னவாகணும், இந்த ஈக்குவேஷன் சால்வ் ஆகி ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி கிடைக்கணும். அப்படின்னா தான் இது ரெண்டும் என்னவாகும், இந்த ஈக்குவேஷனுடைய ரூட்டா இருக்கும். கரெக்டா? ஓகே. ஸோ அப்படி ரூட்டா இருக்கு அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், டீயோட வேல்யூ u³ அப்படின்ட்டும் டீயோட வேல்யூ v³ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா டீங்கிறது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், கண்டிப்பா ரெண்டு ரூட் உண்டு. கரெக்டா? ஸோ அப்போ ஒரு ரூட்டை u³ன்ட்டோம், இன்னொரு ரூட்டை v³ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? யூசிங் த ரிலேஷன் x ஈக்குவல் டு u பிளஸ் வி. ஸோ ஓகே, இது வந்து தேர்ட் ஸ்டெப்பு. ஓகேவா? தேர்ட் ஸ்டெப்ல எக்ஸுக்கு பதிலாக u பிளஸ் வின்னு சொல்லி போடுறோம். அதில் கிடைக்கிற அந்த u³ v³ இந்த டீயோடைய சொல்யூஷனாக இருக்கும் அப்படிங்கிறத வரைக்கும் இந்த தேர்ட் ஸ்டெப்ல ஃபைன் பண்ணிடுறோம். ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்றோம் அப்படின்னா u³ v³ கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுல இருந்து u என்னது v என்னது நம்ம ஃபைன் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ அந்த யூவையும் வியையும் ஃபைன் பண்ணிட்டு இந்த ரிலேஷன்ல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும்.
சரியா? ஸோ இந்த எக்ஸ் தான் உங்களுக்கு என்னவா இருக்கும்னா ஒரு ரூட்டு கிடைக்கும். மொத்தம் நமக்கு 3 ரூட் தேவைப்படும் இல்லையா? ஸோ அதுல ஒரு ரூட் இந்த எக்ஸா நமக்கு கிடைச்சிரும். சரியா? ஸோ அப்ப எக்ஸ்ன்னு ஒரு ரூட் கிடைச்சிருச்சுன்னா அந்த ரூட்டை நீங்க ஃபேக்டரா கன்வெர்ட் பண்ணுங்க. ஃபேக்டரா கன்வெர்ட் பண்ணிட்டு கிவன் ஈக்குவேஷனை இந்த எக்ஸ் மைனஸ் ஏவால டிவைட் பண்ணணும். எப்படி பண்ணுவோம்? இந்த மாதிரி லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? எக்ஸ் கியூப் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் கியூ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ அப்போ மேலே ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸோ அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது ரிமைனிங் 2 ரூட்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ மொத்தமே 6 ஸ்டெப்பு தான் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா பி அண்ட் கியூவை ஃபைன் பண்றது. செகண்ட் ஸ்டெப்பு நேச்சர், ரூட்டோடைய நேச்சர் என்னன்றத கண்டுபிடிக்கிறது. தேர்ட் ஸ்டெப்பு எக்ஸுக்கு பதிலாக யூ பிளஸ் விங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணி அந்த டீயோட வேல்யூ என்ன, சரி யூவோட வேல்யூ என்ன அண்ட் வியோட வேல்யூ என்னன்றத ஃபைன் பண்றது. ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னா யூவோட வேல்யூவையும் வியோட வேல்யூவையும் எக்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணி அந்த எக்ஸ் யாருங்கிறத ஃபைன் பண்றது. சரியா? ஓகே. ஸோ அப்போ எக்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த எக்ஸை வச்சு ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன பண்ணணும்? கிவன் பாலினாமியலை டிவைட் பண்ணுவோம் இந்த எக்ஸை வச்சு. ஓகேவா? ஸோ சிக்ஸ்த் ஸ்டெப் என்னன்னா இங்கே டிவைட் பண்ணும்போது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது தான் என்னது சிக்ஸ்த் ஸ்டெப். ஸோ அந்த சிக்ஸ்த் ஸ்டெப்ல உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? ரிமைனிங் 2 ரூட்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபைண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த 6 ஸ்டெப். இந்த 6 ஸ்டெப் படி தான் நம்ம ப்ரொசீட் பண்ண போறோம். ஓகேவா? ஸ்டெப்பு கிளியரா இருக்கா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? Anyone? Clear, ma'am. Okay. Any problem பார்ப்போம் பாருங்க. Solve the equation x cube minus 6x minus 9 equal to 0. ஓகே, கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இப்போ உங்களுக்கு என்ன ஃபார்மேட்ல இருக்கணும்? x cube plus px plus q equal to 0ன்ற ஃபார்மேட்ல இருக்கணும். ஸோ அதே ஃபார்மேட்ல உங்களுக்கு இருக்கு. கியூபிக் டேர்ம் இருக்கு, எக்ஸ் டேர்ம் இருக்கு அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு என்ன சொல்லணும்? பி அண்ட் கியூ யாருன்றதை ஃபைன் பண்ணணும். அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா பியோட வேல்யூ உங்களுக்கு என்ன வருது? -6ம் கியூவோட வேல்யூ -9ம் கிடைக்கும். ஓகேவா? பியோட வேல்யூ -6, கியூவோட வேல்யூ -9. செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா நேச்சர் ஃபைன் பண்றது. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ நேச்சர் அப்படின்னு சொல்லும்போது டிஸ்கிரிமினன்ட் யூஸ் பண்ணுவீங்க. டிஸ்கிரிமினன்ட் என்னது? 4p³ + 27q². ஸோ இந்த பியோட வேல்யூவையும் கியூவோட வேல்யூவையும் இந்த டிஸ்கிரிமினன்ட்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ என்னவாகுது? 4 × -6pq -6³ கிடைக்குமா? ஸோ அப்படி போடும்போது -216 சொல்லி கிடைக்கும். அதே மாதிரி +27 × q². ஸோ q² போட்டோம்னா 81. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டு நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒரு பாசிட்டிவ் டேர்ம்ல ஆன்சர் கிடைக்குது. ஸோ அப்போ இது என்னவாகும்? > 0. இதை உட்காந்து நீங்கள் இவ்வளோத்துக்குலாம் சிம்பிளிஃபை பண்ணலாம்லாம் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் மல்டிபிள் பண்ணி மட்டும் போட்டுக்கோங்க. இல்லை உங்களாலேயே அதில் கெஸ் பண்ண முடியுது இந்த நம்பரை விட இந்த நம்பர் பெருசாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்? > 0 அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணி முடிச்சிடலாம். நமக்கு வந்து அந்த அது பாசிட்டிவ்ல கிடைக்குமா நெகட்டிவ்ல கிடைக்குமா இல்லை ஈக்குவல் டு 0ல கிடைக்குமா அப்படிங்கிறது தான் மேட்ரு. அதோடைய பர்டிகுலர் வேல்யூ நமக்கு எந்த இடத்துலையும் தேவைப்பட போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் லைன்லேயே நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் சேவ் தான். சரியா? ஓகே. ஸோ அப்போ நீங்கள் > 0ன்றதை நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அதுபடி அந்த ரூட் வந்து நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு ரியல் ரூட்டும் 2 இமேஜினரி ரூட்டும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ ரூட் யாருங்கிற வரைக்கும் நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. என்ன டைப்ல இருக்கும்ன்ற வரைக்கும் ஃபைன் பண்ணியாச்சு. அடுத்து தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? எக்ஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் வி அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் வி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோமா? ஓகே, இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஒரு யூ கியூபும் வி கியூபும் கண்டிப்பாக நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த யூ கியூபும் வி கியூபும் என்னவா இருக்கும்? ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுடைய ரூட்டாக இருக்கும். ஸோ அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ அப்போ அது என்னதுன்னா t² + 9t - p³ டிவைடட் பை 27 ஈக்குவல் டு 0. ஓகேவா? சரி, இப்போ இதுல இருந்து இந்த டீயோட வேல்யூ யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாதான் இந்த யூ யாரு வி யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கரெக்டா? சரி, அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம கையில் என்ன இருக்கு? கியூவோட வேல்யூ இருக்கு அண்ட் பியோட வேல்யூ இருக்கா? ஸோ இது ரெண்டையுமே இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா
t ஸ்கொயர் மைனஸ் 90 மைனஸ் ஆஃப் மைனஸ் 6 கியூப் டிவைடட் பை 27 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ அப்போ இங்கே கியூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்றப்போ 216ன்னு சொல்லி கிடைக்குது. ஸோ 27ஆல் நம்ம இங்கே கேன்சல் பண்ணோம்னா 8 டைம்ஸ் உங்களுக்கு கேன்சல் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபைனலாக உங்கள் கையில் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட்டில் வந்திருக்கு. ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இப்படி கிடச்சிது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுலேருந்து அதோடைய ரூட் என்னன்னு ஃபைன் பண்ணிடலாமா? ஸோ என்ன போட்டிருப்பீங்க, 8 இந்த ஐ மெத்தடில் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ 8 1 போடும்போதே உங்களுக்கு என்ன ஆயிருது, கிடைச்சிருதா? ஸோ அப்போ டீயோட வேல்யூ 1 8ஆக இருக்கும், இன்னொன்று 1ஆக இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன சொன்னோம், யூ கியூபும் வி கியூபும் இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுடைய ரூட்டுன்னு சொன்னோம். அப்போ என்ன அர்த்தம், டீக்கு பதிலாக யூ கியூப் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், டீக்கு பதிலாக வி கியூபும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், டீயோட வேல்யூ 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், டீயோட வேல்யூ 1ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டும் சேமாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் சேம்னு எடுத்துக்கலாமா? டீயோட வேல்யூ வி கியூப். ஸோ இந்த லெஃப்ட் ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா ரைட் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டா? அப்போ யூ கியூப் ஈக்குவல் டு 2 கியூப்னு உங்களுக்கு கிடைக்கும், வி கியூப் ஈக்குவல் டு 1 கியூப் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அப்போ ஃபைனலி யூவோட வேல்யூ 2, வியோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைச்சிருது. இதை நீங்கள் எக்ஸ்ன்ற இந்த ரிலேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? எக்ஸ் ஈக்குவல் டு 3. அப்போ ஒரு ரூட்டு யாருன்றதை நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. மித்த 2 ரூட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த ரூட்டை ஃபேக்டராக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறதும் உங்களுடைய ரூட்டு. கரெக்டா? அப்போ எக்ஸ் மைனஸ் 3 அப்படின்னு மாற்றிக்கிட்டோன்னே இது என்னவாயிரும், உங்களுக்கு ஃபேக்டராக மாறிடும். ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் 3யை வச்சு நம்ம என்ன பண்ணணும், கிவன் ஈக்குவேஷனை டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, எக்ஸ் கியூப் மைனஸ் 6x மைனஸ் 9 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இதில் ஒரு குவாட்ரேட்டிக் டேர்ம் இல்லை. ஸோ அந்த குவாட்ரேட்டிக் டேர்மை 0 வச்சு எழுதி நீங்கள் போட்டால் தான் இது கரெக்டாக வரும், இல்லைன்னா உங்களுக்கு கேல்குலேஷனில் மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஓகே, ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எக்ஸ் கியூப் ப்ளஸ் 0x² மைனஸ் 6x மைனஸ் 9 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஸோ நம்ம டிவைட் பண்ண வேண்டிய ஃபேக்டர் எக்ஸ் மைனஸ் 3. ஸோ அந்த ஃபேக்டரால் நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு x² மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு எக்ஸ் கியூபாக மாறுமா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு x² அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். அப்போ x² இங்கே மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 3x² கன்வெர்ட் ஆயிருதா? ஓகே, ஸோ அப்போ இங்கே நம்ம சைன் சேஞ்ச் பண்ணுவோம். இங்கே ப்ளஸ்ன்றப்போ மைனஸ் ஆயிருக்கும், இங்கே மைனஸ்ன்றப்போ ப்ளஸ்ன்னு மாறி இருக்கும். ஸோ அப்போ இந்த ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே உங்களுக்கு கிடைக்கிறது என்னது, 0வையும் 3யும் ஆட் பண்ணும்போது 3x² கிடச்சிருக்கும். ரிமைனிங் இருக்கிற ரெண்டையும் அப்படியே இறக்கிக்கோங்க. அப்போ என்ன ஆகுது, மைனஸ் 6x மைனஸ் 9 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஓகே, ஸோ அகெயின் இங்கே பார்த்தோம்னா வெளியே உங்களுக்கு எக்ஸ்ன்னு இருக்குது, இங்கே உள்ள x² இருக்கு. அப்போ அகைன் என்ன பண்ணிக்கலாம், ஒரு எக்ஸால மல்டிபிள் பண்ணிக்கலாமா, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. ஸோ எப்படி மல்டிபிள் பண்ணீங்கன்னா x² மைனஸ் 3 மைனஸ் 3xன்னு போட்டுக்கலாமா? ஸோ அப்போ இங்கே என்னவாகுது, ஒரு கோஎஃபிஷியன்ட் 3யும் இருக்குது உங்களுக்கு, வெறும் x² தானே இங்கே கிடைக்குது உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா வெளியே 3xஆல் மல்டிபிள் பண்ணணும். சரியா? இப்போ 3x இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. ஸோ அப்படி பண்ணும்போது தான் 3x² மைனஸ் 9x அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அகைன் நீங்கள் சைன் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு கேன்சல் ஆகும். இங்கே வரும்போது என்னவாகுது, மைனஸ் 6x ப்ளஸ் 9xன்னு இருக்குது. அப்போ என்னவாகுது, 3x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரிமைனிங் இருக்கிற டைம் மைனஸ் 9. ஓகேவா? சரி, இப்போ இங்கே 3xன்னு இருக்குது, இங்கே வெறும் எக்ஸ்ன்னு மட்டும்தான் இருக்குது நமக்கு. சரியா? அப்போ இது கேன்சல் ஆகணும், நம்ம என்ன பண்ணணும், ஒரு 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டா? ஸோ இந்த 3ஆல் நீங்கள் உள்ள மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 3x மைனஸ் 9ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இங்கே நீங்கள் சைன் சேஞ்ச் பண்ணும்போது எல்லாமே கேன்சல் ஆகி ரிமைண்டர் 0 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ உங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த கோஷியன்ட் தான் உங்களுக்கு என்னது கிடைச்சிருக்க இன்னொரு ஃபேக்டர். ஆல்ரெடி ஒரு ஃபேக்டர் எக்ஸ் மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி உங்கள் கையில் இருக்குது, இன்னொரு ஃபேக்டர் தான் இந்த யார், x² ப்ளஸ் 3x ப்ளஸ் 3 அப்படிங்கிறது. சரியா? ஓகே, ஸோ இந்த ஃபேக்டரை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ இது என்னது உங்களுக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டு அந்த 2 ரூட் யார் அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணிடலாம். சரியா? ஓகே, இப்போ டிவைட் பண்ணிட்டோம்னா கிடைக்கிற குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இது. ஸோ இதுலேருந்து நம்ம ரூட் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா போடுவோம், மைனஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b² மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஸோ பியோட வேல்யூ பார்த்தோம்னா 3,
சியோட வேல்யூ பார்க்கும்போதும் 3, ஏவோட வேல்யூ மட்டும் 1. ஓகேவா? இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரூட் யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். சரியா? நம்ம இந்த நேச்சர் ஆஃப் த ரூட் செக் பண்ணும்போதே ஒன்று பார்த்தோம். ஒரு ரியல் ரூட்டும் 2 இமேஜினரி ரூட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டா? ஒரு ரியல் ரூட் கிடைச்சிருக்கா? இது 2 இமேஜினரி ரூட் தானே? ஸோ அதே மாதிரி நமக்கு கிடைச்சிருது இல்ல? ஓகே. சரி, நமக்கு தேவையான அந்த 3 ரூட் யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம்ல எதுவும் டவுட் இருக்கா? No, ma'am. யாருக்கும் இந்த ப்ராப்ளம்ல டவுட் இருக்கா? No, ma'am. ஓகே. சரி, இதே மாடல்ல 2 சம் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன், அது போட்டு பாருங்க. அடுத்தது சம்மேஷன் ஆஃப் சீரிஸ். சரி, இந்த சம்மேஷன் ஆஃப் சீரிஸ்ல பைனோமியல் சீரிஸ் தான் நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பைனோமியல் தியரத்துல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஃப் n இஸ் எனி நம்பர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இன்டீஜர் ஆர் ஃப்ராக்ஷன். இந்த என்னங்கிறது பாசிட்டிவ் இன்டீஜரா இருக்கலாம், நெகட்டிவ் இன்டீஜரா இருக்கலாம், இல்லைன்னா ஃப்ராக்ஷனா கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1 இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகி இருந்தது அப்படின்னா தென் சம் ஆஃப் த சீரிஸ் எப்படி இருக்கும்? 1 பிளஸ் எக்ஸ் த ஹோல் பவர் என்னன்னு இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பான்ஷன் நமக்கு எப்படி இருக்கும்? 1 பிளஸ் n by 1 factorial into x, n into n minus 1 by 2 factorial into x square, n into n minus 1, n minus 2 divided by 3 factorial into x cube. இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த சீரீஸ் என்ன சொல்லுவோம்னா பைனோமியல் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இருக்கிறதுனால இதை என்ன சொல்லுவோம்னா பைனோமியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1 அப்படிங்கிற கண்டிஷன் என்னதுன்னா இந்த எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னவா இருந்திருக்கணும்? -1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1. அதாவது இந்த எக்ஸ் வந்து என்னவா இருக்கணும்? கன்வர்ஜஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரூட் டெஸ்ட் எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ரூட் டெஸ்ட்ல கன்வர்ஜஸோடைய கண்டிஷன் இது தானே உங்களுக்கு ரியல்ல ரூட் டெஸ்ட் படிச்சிருப்பீங்களே. ஓகே. ஸோ அது கன்வர்ஜஸோடைய கண்டிஷன் தான். சரியா? n வந்து நமக்கு என்னவா இருக்கலாம்? பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் ஃப்ராக்ஷனா இருக்கலாம். எக்ஸுங்கிறது வந்து என்னவா இருக்கணும்? கன்வர்ஜஸா இருந்திருக்கணும். ஓகேவா? லெஸ் தென் 1, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1 இருக்கணும். ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா இந்த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த சீரிஸ் என்ன சொல்லுவோம்னா பைனோமியல் சீரிஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பான்ஷன், பைனோமியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? சரி, இதுல ஒரு 8 ஃபார்முலாஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 8 ஃபார்முலாஸும் உங்களுக்கு தேவை. சரியா? ஸோ இதுல வந்து 8 ஃபார்முலாஸ்ன்னு வந்து பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சிட வேண்டாம். ஒரு ஃபார்முலா நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா போதும். ரிமைனிங் எல்லாமே நம்ம அதை வச்சே கொண்டுட்டு வந்துடலாம். ஒரே ஒரு எக்ஸ்பான்ஷன். இப்போ பாருங்க 1 பிளஸ் எக்ஸ் த ஹோல் பவர் n. ஸோ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்? 1 பிளஸ் n by 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ், n into n minus 1 by 2 factorial into x square, n into n minus 1, n minus 2 divided by 3 factorial into x cube. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பான்ஷனை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம கீழே எக்ஸ்பாண்ட் பண்ணி கொண்டுட்டு போயிடலாம். சரியா? இப்போ 1 பிளஸ் எக்ஸ்ன்னு இருக்கிறதுக்கு பதிலாக 1 மைனஸ் எக்ஸ்ன்னு இருந்துச்சு அப்படின்னா இங்க என்னவாகும்? உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் சைனா மாறும். அப்போ என்னவாகும்? ஃபர்ஸ்ட் பிளஸ் 1க்கு முன்னாடி பிளஸ் இருக்கு அப்படின்றப்போ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு மைனஸ்ல மாறும். ஸோ அடுத்த டேர்ம் பிளஸ்ல மாறும், அடுத்த டேர்ம் மைனஸ்ல. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸா இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய உங்களுக்கு டேர்ம்ஸ் வந்து சேம் தான். மேல என்ன டேர்ம்ஸ் நீங்க படிக்கிறீங்களோ அதே டேர்ம்ஸ் தான் இங்க உங்களுக்கு இருக்கும். சரியா? எப்போ 1 பிளஸ் எக்ஸ் பவர் வந்து பாசிட்டிவ் பவர்ஸா இருக்கும்போது n தான். சரியா? உள்ள இருக்கிறது மட்டும்தான் 1 பிளஸ் எக்ஸ் 1 மைனஸ் எக்ஸா மாறுச்சு அப்படின்னா சைன் மட்டும் ஆல்டர்னேட்டிவ் சைன்ஸா உங்களுக்கு மாறும். டேர்ம்ஸ் அதே டேர்மா ஃபாலோ ஆகும். சரியா? ஓகே. இப்போ இதே மாதிரி அடுத்து என்ன சொல்றாங்க? 1 மைனஸ் எக்ஸ் 1 பிளஸ் எக்ஸ் த ஹோல் பவர் மைனஸ் n. ஸோ அந்த n பாசிட்டிவ் எண்ணுக்கு பதிலாக நெகட்டிவ் எண்ணா இருந்தது அப்படின்னா இங்க பாருங்க இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் சைன்ஸ் தான் உங்களுக்கு மாறும். அது கூட டேமும் கொஞ்சம் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். என்னதுன்னா இங்க n இன்ச்சு n மைனஸ் ஒன்னு சொல்றோமா, அதே மாதிரி n இன்ச்சு n மைனஸ் 1, n மைனஸ் 2 சொல்றோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு பவர்ல n வந்து நெகட்டிவ் ஆயிருச்சு அப்படின்னா இங்க n மைனஸ் 1 வராது, n பிளஸ் 1 வரும். சரியா? இது மட்டும்தான் இங்க சேஞ்சஸ்.
ஆல்டர்னேட்டிவ் சைன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நார்மலாகவே. இங்கே என்னவாகும், n+1 இன்ட்டு n+2 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இந்த 1 + x த ஹோல் பவர் -n அதுக்கு என்னவாகுது, ஆல்டர்னேட்டிவ் சைன் மாறுது. நடுவில் இருக்க இந்த n+1 n-1ங்கிறது n+1 உங்களுக்கு இங்கே சேஞ்ச் ஆகும். கரெக்டா? அதே மாதிரி 1 - n த ஹோல் பவர் -n. சரியா? 1 - x அதாவது டேர்ம் உள்ளேயும் மைனஸ் இருக்கு, வெளியவும் மைனஸ் இருக்குன்றப்போ உங்களுக்கு சைன்ஸ் எல்லாமே பிளஸுக்கு மாறிடும். சரியா? மேல மைனஸ் இருக்கிறதுனால உள்ள இருக்கிற டேர்ம் n+1 n+1 n+2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். புரியுதுன்னு என்ன சொல்றேன்ட்டு? 1 + xன்னு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நார்மல் டேர்ம் தான். என்னது n-1 n-1 n-2 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். இதே உள்ள இருக்க டேர்ம் மட்டும் மைனஸ்ல இருந்துச்சுன்னா சைன் மட்டும் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ்ல மாறும். இப்போ வெளியே இருக்கிற பவர் உங்களுக்கு மைனஸ்ல இருந்ததுன்னா டேர்ம்ஸ்ல மைனஸ் எங்கெல்லாம் இருக்கோ அது பிளஸ்ஸா மாறிடும். சரியா? ஓகே. ஸோ உள்ளேயும் மைனஸ் வெளியவும் மைனஸ்ன்றப்போ எல்லாமே உங்களுக்கு பிளஸ் தான். உள்ள இருக்க டேர்மும் பிளஸ் தான், வெளியே இருக்கக்கூடிய சைனும் பிளஸ் தான். இந்த 4 ஃபார்ம்லாம் கிளியரா? Yes, ma'am. ஓகே டன். அடுத்தது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, n வந்து பாசிட்டிவ்ல இருக்கலாம், நெகட்டிவ்ல இருக்கலாம், ஃப்ராக்ஷன்லயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ ஒருவேளை இப்போ அந்த n ஃப்ராக்ஷன்ல இருந்ததுன்னா அப்போ உங்களுக்கு ஃபார்ம்ல எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. 1 + x பவர் என்ன இருக்கு, p + q அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ பவர் வந்து இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துப்போம், n வச்சு பார்த்தோமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவிலே பாருங்க, இந்த பவர் p + qன்னு இருந்தது அப்படின்னா இங்க வேற எதுவுமே சேஞ்ச் கிடையாது. இந்த n-க்கு பதிலாக உங்களுக்கு p + q வரும், அவ்வளவுதான். இங்க p டிவைடட் பை q. அதே மாதிரி தான் இங்கேயும் p டிவைடட் பை இந்த இடத்துல உங்களுக்கு q போட்டிருக்கும். இந்த இடத்துலயும் ஒரு n இருக்குல்ல. ஸோ அப்போ என்ன இருக்கு உங்களுக்கு, n-1 இருக்கு. ஸோ n-க்கு பதிலாக நீங்க p/qன்னு சொல்லி போட்டீங்கன்னா p/q -1ன்னு சொல்லி வரும். இது நீங்க ஃப்ராக்ஷன் அதாவது கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா p - q டிவைடட் பை q அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஓகே. ஸோ அப்போ என்னவாகுது, ஆல்ரெடி இங்க ஒரு q இருக்குது. ஸோ இந்த n-1ல போடும் போதும் p - q டிவைடட் பை qன்னு சொல்லி வருமா. ஸோ அப்போ இது என்னவாகுது, q² சொல்லி மாறும். ஸோ அப்போ x² டிவைடட் பை q². ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், அதை ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. ஸோ அதனால அந்த ஃபார்முலா உங்களுக்கு எப்படி மாறி இருக்கும், x/q த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி மாறி இருக்கும். ஸோ இவ்வளோலாம் கூட நீங்க யோசிக்க வேண்டாம். இது ஜஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் அதில் சப்ஸ்டியூட் பண்ணி சொன்னேன். சரியா? இப்போ p/q அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இப்போ p/qன்னு இருந்துச்சுன்னா n இருக்க இடத்துல உங்களுக்கு p/q-வா மாறும். கரெக்டா? ஸோ அப்போ இங்க p டிவைடட் பை qன்ற ஃபார்மேட்டுக்கு உங்களுக்கு மாறிடும். n-1 இருக்கிற இடத்துல n-2 இருக்கிற இடத்துலலாம் p - q p - 2qன்னு உங்களுக்கு மாறும். வேற எந்த சேஞ்சஸுமே கிடையாது. சரியா? சைன் எல்லாமே அதே தான் உங்களுக்கு ஃபாலோ ஆகுது. ஏன்னா உள்ளேயும் பிளஸ் வெளியேயும் பிளஸ் உங்களுக்கு. ஸோ அப்போ என்னவாகிறோம், டேர்ம்ஸ்ல இருக்க அந்த சீரீஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டேர்முமே உங்களுக்கு பிளஸ்ல கிடைக்கும். n இருக்க இடத்துல மட்டும் p/q. இங்கேயும் பாருங்க n இருக்க இடத்துல p/qன்னு சொல்லி கிடைச்சிரும். n-1 இருக்க இடத்துல p - qன்னு சொல்லி கிடைக்கும். அதே மாதிரி n-2 இருக்க இடத்துல p - 2q அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? ஒரு 2-3 தடவை நீங்க இதே மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா ஒரு ஃபார்முலா நீங்க படிச்சிட்டீங்கன்னா போதும். அதை வச்சு மற்ற ஃபார்முலாவை நீங்களே கிரியேட் பண்ணிடலாம். சரியா? ஓகே. ஸோ அடுத்தது 1 - x த ஹோல் பவர் p/q. ஸோ அப்போ என்னவாகுது, உங்களுக்கு உள்ளதான் மைனஸ்ல வருது. அப்போ என்னவாகும், ஆல்டர்னேட்டிவ் சைனா மாறுமா. மற்ற டேர்ம்ஸ் எல்லாமே அதே தான் உங்களுக்கு. உள்ள இருக்க டேர்ம்ஸ் மட்டும் என்னவாகும், ஆல்டர்னேட்டிவா மாறும். மைனஸ் பிளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி மாறும். சரியா? இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உள்ள பிளஸ் பவர்ல மைனஸ், உள்ள பிளஸ் பவர்ல மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம். ஓகே. ஸோ இங்க 1 + x தான் பவர்ல -p/q அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுமா, உள்ள பிளஸ் வெளியே மைனஸ்ன்றப்போ ஆல்டர்னேட்டிவ் சைன் ஃபாலோ பண்ணுவோம். இங்க என்னவாகும், மைனஸ் பிளஸ்
மைனஸ்ன்னு சொல்லி மாறும். அதே மாதிரி இங்க n-1 இருக்க இடத்துல n+1 சொல்லி மாத்தணும் இல்லையா? அதே மாதிரி இங்க p+q அப்படின்னு சொல்லி மாறும். இதுலயும் p+q, p+2q அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மாறும். சரியா? அதே மாதிரி உள்ளேயும் மைனஸ் வெளியும் மைனஸ்ன்றப்போ எல்லாமே உங்களுக்கு பிளஸ் தான். சரியா? சைன் படி பார்த்தோம்னா எல்லாமே பிளஸ் தான். வெளியே மைனஸ் இருக்கிறதுனால டேர்முமே உங்களுக்கு என்னவா இருக்கும்? பிளஸ்ஸா இருக்கும். p+q, p+2q அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபாலோ ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்த ரெண்டு ஃபார்ம்ல உங்களுக்கு அதுதான். இங்க பாருங்க 1 + x ஹோல் பவர் மைனஸ் p/qன்னு சொல்லி இருக்குது. ஸோ அப்போ என்னவாகும்? ஆல்டர்னேட்டிவ் சைன்ஸ்ல இருக்கும். உள்ள இருக்க டேர்ம் எல்லாமே உங்களுக்கு என்னவாயிரும்? பிளஸ்ல மாறிடும். சரியா? அதே மாதிரி உள்ளேயும் மைனஸ் வெளியேயும் மைனஸ் அப்படின்றப்போ எல்லாமே பிளஸ் தான். டேர்மும் பிளஸ் தான், சைனும் பிளஸ் தான். ஓகேவா? ஃபார்முலா கிளியரா? Yes, ma'am. ஓகே, சரி. இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் த சம் டு இன்ஃபினிட்டி ஆஃப் த சீரிஸ். ஸோ இங்க கொடுத்துருக்க சீரிஸோடைய சம் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணணும். 1ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இதே டேர்ம்ல நம்ம ஆட் பண்ணிட்டோம். இந்த சீரிஸ் ஃபார்மேட்லயே நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா இதோட ஓவரால் சம் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறோம், இங்க வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்க சீரிஸை நம்ம ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணணும் இதுல. ஓகேவா? ஸோ அந்த கன்வர்ஷன்ல மட்டும்தான் உங்களுக்கு வேலை. ஃபார்முலா என்னன்றதை ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். நம்ம ஒரு செகண்ட், 1 செகண்ட் நம்ம ஆன்சர் என்னன்றதை ஃபைன் பண்ணிடலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 1 + 2/6 + 2 × 5/6 × 12, அடுத்தது 2 × 5 × 8/6 × 12 × 18 அப்படின்னு சொல்லி வருது. சரியா? இப்ப நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்ன இருக்கு, 2ல இருக்கு. அடுத்தது 2 × 5ன்னு சொல்றாங்க. அடுத்தது 2 × 5, அடுத்தது × 8ன்னு வருது. அப்ப என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் டேர்மோட செகண்ட் டேர்ம் உங்களுக்கு கூடுது, செகண்ட் டேர்மை விட தேர்ட் டேர்ம் கூடுது. கரெக்டா? ஸோ அப்போ ஒருவேளை நான் இதை ஃபர்ஸ்ட் டேர்மை என்னன்னு எடுத்துக்கிட்டேன்னா செகண்ட் டேர்ம் என்னவா இருக்கும், n+ சம்திங் ஏதோ ஒரு டேர்ம் எனக்கு அங்க கூடி இருக்கு. கரெக்டா? அதே மாதிரி அடுத்த டைம் என்னவாகும், n+ சம்திங். அப்ப என்னவாகுது, அடிஷன்ல போகுது. அப்ப என்னவா இருக்கும் உங்களுக்கு, என்ன ஃபார்முலான்னு எதுவும் கெஸ் பண்ண முடியுதா? எப்ப நமக்கு அடிஷன்ல வரும் பாருங்க. அதே மாதிரி சீரிஸோடைய சைன் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் தான். சைனும் பாசிட்டிவ், உள்ள இருக்கக்கூடிய டேமும் எல்லாமே பாசிட்டிவ்ல கிடைக்குது. அப்ப இந்த ஃபார்முலா என்னவா இருக்க சான்ஸ் இருக்கு, பவர்ல வந்து p/q ஃபார்முலா. ஒன்னு உங்களுக்கு 1 - x பவர் மைனஸ் என்ன இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, இல்லைன்னா 1 - x பவர் மைனஸ் p/qவா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு ஃபார்முலா இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு சான்ஸ். ஏன்னா என்னவாகுது, உள்ளேயும் மைனஸ் வெளியும் மைனஸ்ன்றப்போ மட்டும்தான் உங்களுக்கு சைன் எல்லாமே பாசிட்டிவா இருக்கும், டேர்முமே எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ரெண்டு ஃபார்முலா தான் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டுல யாருன்றதை தான் நம்ம பார்க்கணும். கரெக்டா? ஸோ அப்போ கீழே உங்களுக்கு என்னவாகுது, காமன் டிவைடர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. கீழே செக் பண்ணீங்க அப்படின்னா 6 இருக்கு, 6 × 12, 6 × 12 × 18 எல்லாமே 6 டேபிள்ல உங்களுக்கு கேன்சல் ஆகுற மாதிரி ஆகுதா? p/q ஃபார்ம் தானா? p/q ஃபார்மேட்ல உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ நீங்க ஃபார்முலா மட்டும் என்னன்றதை ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. 1 செகண்ட்ல நீங்க ஆன்சர் என்னன்றதை ஃபைன் பண்ணிடலாம். சரியா? அந்த ஃபார்முலா என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இங்க இத்தனை ஸ்டெப்பு கீழே ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். சரியா? ஓகே, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் கொஞ்சம் சொல்லிடுறேன். கொடுத்துருக்க சீரீஸை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். எப்படின்னு பாருங்க, 2 இங்கே 6 இருக்குல்ல, ஸோ அதை என்ன பண்ணியிருக்கேன், 1 × 6ன்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இந்த 2 × 5 மேலே இருக்க டேர்மை நீங்கள் டிஸ்டர்பே பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். கீழே பாருங்க 6 × 12 இருக்கு. ஸோ அதை எப்படி பிரிச்சுக்கலாம், 1 × 6ன்னு பிரிச்சுக்கலாம். இங்கே 2 × 6ன்னு சொல்லி பிரிச்சுக்கலாமா? அப்போ இதுல இந்த ரெண்டு 6ஐயும் வெளியே எடுத்துரும், 1 × 2 மட்டும் உள்ள இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த இதில் பார்க்கும்போது 1 × 2 × 3 உங்களுக்கு உள்ள இருக்கும், 6 × 6 × 6ன்னு உங்களுக்கு வெளியே வரும். ஏன்னா இந்த 6ஐ 1 × 6ன்னு எழுதுவீங்க, 12 2 × 6ன்னு எழுதுவீங்க, 18 3 × 6ன்னு எழுதுவீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பிரிச்சிடலாம். சரியா? அப்போ இங்கே என்னவாகுது பாருங்க, 2/1 × 1/6ன்னு கிடைக்கும். இங்கே
2 into 5 by 1 into 2 இருக்கு. அப்ப இது என்ன பண்ணிக்கலாம்? 2 ஃபேக்டோரியல் எழுதிக்கலாமா? 2 ஃபேக்டோரியல். இங்க 1 by 6 into 6 இருக்கு. அப்போ 1 by 6 ஸ்கொயர். அப்ப என்ன பண்ணிக்கலாம்? உங்களுக்கு இந்த மாதிரி டேம் வந்து ஃபாலோ ஆயிரும். என்னவாகுது? 2 by 1 ஃபேக்டோரியல் into 1 by 6. அடுத்தது 2 into 5 by 2 ஃபேக்டோரியல் into 1 by 6 the whole square. அடுத்தது 2 into 5 into 8 by 3 ஃபேக்டோரியல் into 1 by 6 the whole cube அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். சரியா? ஓகே. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ஃபார்முலா என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? P by Q. எனது 1 minus x the whole power minus P by Qன்ற ஃபார்முலா. கரெக்டா? ஸோ அந்த ஃபார்முலாவையும் எழுதிட்டு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா P இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்குது? 2 அப்படின்னு சொல்லி கிடைக்குதா? ஸோ அப்போ இதுல இருந்து Pயோட வேல்யூ 2 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது P plus Q. இந்த Qவோட வேல்யூ என்னன்னு வேணும் இல்லையா? ஸோ அதனால P plus Q. ஸோ அந்த டேர்ம்ல இங்க யார் இருக்கான்னு பார்த்தோம்னா 5 இருக்குது. ஸோ அப்போ P plus Q equal to 5ன்னா Pயோட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு 2ன்னு தெரியும். ஸோ அப்போ இதுல இருந்து Qவோட வேல்யூ கால்குலேட் பண்ணோம்னா 5 minus 2 that is equal to 3. அப்போ Pயோட வேல்யூ 2, Qவோட வேல்யூ 3 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து என்னோட யார் கண்டுபிடிக்கணும்? எக்ஸுங்கிறது யாருன்றது நமக்கு வேணும். ஸோ அப்போ இங்க என்ன ஃபார்மேட்ல இருக்கு? எக்ஸ் பை கியூன்ற ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ அதுக்கு இங்க யார் இருக்கா? 1 by 6. அப்போ எக்ஸ் பை கியூ ஈக்குவல் டு 1 by 6ன்னு சொல்லி இருக்கும் உங்க கையில. ஸோ அப்போ இதை நீங்க எக்ஸு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா q by 6ன்னு சொல்லி இருக்கும். qவோட வேல்யூ 3. ஸோ அப்போ 3 by 6 that is equal to 1 by 2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருமா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்னவாயிருது? 1 by 2ன்னு சொல்லி கிடைச்சிருது. ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடை தான் நம்ம கம்பேர் பண்ணணும். இந்த சம் யாருன்னு வேணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். சரியா? ஓகே. ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்னவாகுது? இது இந்த மாதிரி கிடைக்கும். 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் மைனஸ் பி பை கியூ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதில் எக்ஸோட வேல்யூ, பியோட வேல்யூ, கியூவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த எஸ் யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது அந்த சீரீஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணால் அந்த சீரீஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 2 பவர் 2 by 3க்கு ஈக்குவலாக இருக்கு. சரியா? இந்த ப்ராப்ளம் புரியுதா? Yes, ma'am. ஓகே. இதில் எதுவும் டவுட் இருக்கா வேற யாருக்கும்? No, ma'am. ஓகே. சரி, இதே மாடல்ல 2 ப்ராப்ளம் இருக்கு. எது போடலாம்? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போட்டு ஆன்சர் சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ட்ரை பண்ணுங்க. ப்ராப்ளம் போட்டுட்டீங்க அப்படின்னா போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டன் அப்படி ஏதாவது மெசேஜ் போட்டு விடுங்க. நான் கேட்குறவங்க ஆன்சர் பண்ணுங்க.
முடிச்சவங்க டன்னன் இல்ல தம்ஸ் அப் ஏதாவது போட்டு விடுங்க. சிவசக்தி மேம் முடிச்சாச்சா? ராஜ்குமார் சார் முடிச்சாச்சா? ரேவதி மேம், எல்லாரும் கிளாஸ்ல தான் இருக்கீங்களா இல்ல ஆன் பண்ணி வச்சுட்டு எங்கேயும் போயிட்டீங்களா? மேம் போட்டுட்டு இருக்கோம் மேம். யாரு இப்ப பேசுனது? ஓகே, ஆர்த்தி மேம் என்ன ஆன்சர் வந்திருக்கு? Ma'am, S equal to 3 power 1 by 2. 3 பவர் 1/2. ஓகே. வேற இலக்கியா மேம்? இலக்கியா மேம் ஆன்சர் வந்துட்டா? 1/3 பவர் 1/3 பவர்லையா? கொஞ்சம் செக் பண்ணுங்களேன். அதான் மேம் 1 by 3 whole power minus 1 by 2 வந்திருக்கு. அதான் மேம் வந்திருக்கு. ஸோ அதை அப்படியா? கொண்டு வந்தோம் அப்படின்னா மைனஸ் கீழே வந்துரும். ஸோ அது 3 வந்து power 1/√3 வரும். 1/√3 இல்லையே. அதான் அவங்க அந்த மைனஸ் வந்து கீழே கொண்டு வந்துட்டாங்க மேம். மைனஸ் 1 by 2 கீழே கொண்டு போய் கீழே கொண்டு வந்துருக்கேன் மேம். ஓகே ஓகே ஓகே. ரேவதி மேம்க்கு ஆன்சர் வந்துருச்சா? கரெக்ட் தானே மேம்? இல்ல ரேவதி மேம் கரெக்ட் தான், உங்க ஆன்சர் கரெக்ட் தான். ஓகே. சரி மேம். சங்கீதா போட்டுட்டு இருக்கேன் மேம். ஆன்சர் வந்திருக்கா? ஓகே, போட்டு செக் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். எக்ஸ்பொனென்ஷியல் சீரிஸ் இதெல்லாம் நம்ம படிச்சதுதான். இ பவர் எக்ஸ். ஸோ இதுக்கான எக்ஸ்பான்ஷன் மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும், மற்ற எல்லாமே நம்ம கொண்டுட்டு வந்துடலாம். இ பவர் எக்ஸ்ன்றது என்ன சொல்லுவோம்? 1 + x/1 ஃபேக்டோரியல், x² 2 ஃபேக்டோரியல், x³ 3 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது நார்மலாவே நமக்கு தெரிஞ்சது தான். ஓகேவா? இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ்ல மாறும். மைனஸ் பிளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மாறும். அடுத்து என்னதுன்னா இ பவர் எக்ஸ், இ பவர் மைனஸ் எக்ஸ் ரெண்டையுமே ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ற டேர்ம்ஸ். ஸோ இப்போ ரெண்டையுமே நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1 + 1 2 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணும்போது இது பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிருதான். அடுத்து இதை ஆட் பண்ணும்போது +2 × x² / 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்து என்னவாகுது? இந்த பிளஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ அகைன் அடுத்து என்னவாகும்னா 2 × x⁴ / 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதில் ஒரு 2 காமனாக வெளியே எடுத்துட்டீங்கன்னா 1 + x² / 2 ஃபேக்டோரியல் + x⁴ / 4 ஃபேக்டோரியல்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா இ பவர் எக்ஸ் + இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்றது. இந்த ரெண்டு டேர்மை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுதான் கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2வை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு என்ன பண்ணிக்கலாம்? டிவிஷன் கொண்டுட்டு வந்துடலாமா? ஸோ அப்போ என்னவாகிறோம் அப்படின்னா இ பவர் எக்ஸ் + இ பவர் மைனஸ் எக்ஸ் / 2 = 1 + x² / 2 ஃபேக்டோரியல்
பிளஸ் எக்ஸ் பவர் 4/4 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்ம்ல இதுல இருந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். சரியா? ஸோ இதை நீங்க இவ்வளோலாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே நிமிஷம். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, நீங்க அவ்வளோத்துக்குள்ள டெரிவேட் பண்ணிலாம் இதை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இதை ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சிடும். இந்த பிளஸ் மைனஸ், இந்த பிளஸ் மைனஸ் எல்லாமே போயிடும். ஸோ ஆட் பண்ணா கிடைக்கிறது வந்து உங்களுக்கு ஈவன் டேர்ம்ஸ் மட்டும் கிடைக்கும். 1 அது கூட இருக்கக்கூடிய இந்த ஈவன் பவர் டேர்ம் மட்டும் கிடைக்கும். இதே இது நீங்க சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆட் பவர் டேர்ம்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ பவர் 1 வரும், அடுத்தது பவர் 3, அடுத்தது பவர் 5. ஸோ இந்த மாதிரி ஆட் பவர் டேர்ம்ஸ் மட்டும் கிடைக்கும். ஸோ இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது. ஓகேவா? சரி, ஸோ ரெண்டு இ பவர் எக்ஸ், இ பவர் மைனஸ் எக்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈவன் பவர் டேர்ம்ஸ் கிடைக்கும். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆட் பவர் டேர்ம்ஸ் கிடைக்கும். ஸோ இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஸோ இதுதான் நமக்கு ப்ராப்ளத்துக்கு தேவைப்படக்கூடியது. இந்த எக்ஸுக்கு பதிலாக 1ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா இ பவர் 1, இ பவர் மைனஸ் 1ன்னு சொல்லி இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் 1ன்னு சொல்லி கிடைச்சிருக்கும். ஸோ இங்கே கீழே இருக்கிறத மட்டும் நம்ம ஈவன் ஆட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டா போதுமானதா இருக்கும். ஸோ இந்த 1 சப்ஸ்டியூட் பண்ற இடத்துல ஓகேவா? இ பவர் 1 பிளஸ் இ பவர் மைனஸ் 1ன்னு இருந்துச்சு அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்றப்போ கீழே இருக்கிற டேம் நமக்கு ஈவன்ல கிடைக்கும். ஏன்னா நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன சொல்லுவோம், ஈவன் பவர்ஸ் மட்டும் தான் வருது அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ கீழே இருக்கிற டேம் உங்களுக்கு ஈவன்ல கிடைக்கும். அதே மாதிரி சப்ராக்ட் பண்ணும்போது கீழே இருக்கிற டேம் எல்லாமே ஆட் பவர்ஸ், ஆட் டேர்ம்ஸா கிடைக்கும். சரியா? ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாஸ் மட்டும் தான் நமக்கு இதுக்கு தேவை எக்ஸ்பொனென்ஷியலுக்கு. இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் 1 பாருங்க. இ மைனஸ் 1 டிவைடட் பை இ பிளஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த டேம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் கொடுக்கணும். சரியா? நீங்க ஒன்று ரைட்ல இருந்து லெஃப்ட் போகணும், இல்லை லெஃப்ட்ல இருந்து ரைட்டு போகணும். நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ரைட்ல இருந்து லெஃப்ட் போறோம். சரியா? ஸோ அப்போ ரைட்ல இருந்து அப்படின்னு சொல்லும்போது ரைட்ல இருக்க டேம் என்னது, 1/2 ஃபேக்டோரியல் பிளஸ் 1/4 ஃபேக்டோரியல் பிளஸ் 1/6 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. கீழே பார்த்தோம்னா 1/1 ஃபேக்டோரியல், 1/3 ஃபேக்டோரியல், 1/5 ஃபேக்டோரியல். ஸோ இங்கே பார்க்கும்போது கீழே இருக்கிறது எல்லாமே ஆட் டேர்ம்ஸா இருக்குது. ஸோ அப்போ ஆட் டேர்ம்ஸ் எல்லாமே அடிஷன்ல வருது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லிக்கலாம், மேலேயும் பாருங்க எக்ஸ் இல்லை 1 தான் இருக்கு. அப்போ என்னவாகும், இது இ பவர் 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 1 டிவைடட் பை 2ன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா மைனஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஆட் டேர்ம்ஸ் கிடைக்கும். கரெக்டா? ஸோ மேலே இருக்கிறது ஈவன் டேர்ம்ஸ் தான், ஆனால் ஒரு டேர்ம் மட்டும் இதில் மிஸ் ஆகுது. என்னதுன்னு பார்த்தோம்னா இந்த 1 மிஸ் ஆகும். நமக்கு 1 பிளஸ் ஈவன் டேர்ம்னு தான் நம்ம படிச்சிருக்கோம் ஆட் பண்ணும்போது. கரெக்டா? ஸோ இந்த 1 மிஸ் ஆகுறதுனால என்ன பண்ணுறேன், ஒரு 1 ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ அப்போ இந்த டேர்மை மட்டும் இப்போ நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன்னா அது என்ன ஆயிரும், எனக்கு அந்த அடிஷன் டேர்ம் ஆயிருமா? ஸோ அப்போ என்னவாகுது, இ பவர் 1 பிளஸ் இ பவர் மைனஸ் 1 டிவைடட் பை 2 மைனஸ் 1 டிவைடட் பை இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த மைனஸ் டேர்மாக கிடைக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கன்வெர்ட் ஆயிருக்கும். ஒரு 1 ஆட் பண்ணி நம்ம சப்ராக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதுல இருந்து இதோடைய ஃபார்முலா உங்களுக்கு பிளஸ்லையும் இதோட ஃபார்முலா நெகட்டிவ் மைனஸ்லையும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதை மட்டும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு, இந்த மாதிரி கிடைச்சிருக்கு.
e பவர் 1 plus e பவர் மைனஸ் 1 divided by 2 minus 1 இருக்கு. அதே மாதிரி e பவர் 1 minus e பவர் மைனஸ் 1 divided by 2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். இனி நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா e பவர் 1 plus e பவர் மைனஸ் 1 இதை எல்சிஎம் எடுத்துட்டீங்கன்னா மைனஸ் 2 ஹோல் டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? ஸோ அதுதான் இங்கே கிடைச்சிருக்கு. சரியா? கீழே இருக்க டைம் உங்களுக்கு அப்படியே தான் ஃபாலோ ஆகுது. ஸோ இங்கே டிவிஷன் பை 2, இங்கேயும் டிவிஷன் பை 2, ரெண்டும் உங்களுக்கு கேன்சல் ஆயிருதான். ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் இங்கே கொடுத்துருக்கோம். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இ பவர் மைனஸ் 1. ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம்? 1 பை இ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா? ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? இ பிளஸ் 1 பை இ மைனஸ் 2 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அடுத்தது இ மைனஸ் 1 பை இ அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ இங்கே நம்ம எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்னவாகும்? இ ஸ்கொயர் பிளஸ் 1 மைனஸ் 2இ ஹோல் டிவைடட் பை இ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே இ ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை இன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அப்போ இந்த இயும் உங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிற டேர்ம் என்னது? இ ஸ்கொயர் பிளஸ் 1 மைனஸ் 2இ ஹோல் டிவைடட் பை இ ஸ்கொயர் மைனஸ் 1 சொல்லி கிடைக்கும். ஸோ அப்போ இது என்னதுன்னு பார்த்தோம்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட் மாதிரி இருக்குதா? ஸோ அப்போ இ மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் கீழே டிவைடட் பை இ ஸ்கொயர் மைனஸ் 1 சொல்லி கிடைக்கும். இ ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன்? மைனஸ் 1 ஸ்கொயர்னு பார்க்குறேன். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் வருதா? ஸோ அப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஏ பிளஸ் பிக்கு மாற்றிக்கலாமா? அப்போ இ மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இ மைனஸ் 1 இன்ட்டு இ பிளஸ் 1 அப்படின்னு சொல்லி மாறும். ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு டைம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் டைம் என்ன வருது? இ மைனஸ் 1 பை இ பிளஸ் 1 அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு யாருன்றது உங்களுக்கு கிடச்சிருது. கரெக்டா? ஸோ இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரி, இப்போ இதே மாதிரி ஒரு 2 ப்ராப்ளம் இருக்கு பாருங்க. ஸோ இந்த 2 ப்ராப்ளமே ட்ரை பண்ணுங்க. 2 ஸ்டெப் தான், ஆன்சர் வந்துடும். போட்டு பாருங்க. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டுட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஆன்சர் வந்துட்டா? ஓகே. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா 2 இன்ட்டு 1 + 1/3 + 1/5 ஃபேக்டோரியல் இருக்கா? ஸோ இங்கே என்ன டேர்ம் இருக்குன்னு பார்த்தோம்னா ஆட் டேர்ம் இருக்கு. ஸோ ஆட் டேர்ம்ன்றப்ப நம்ம என்ன பண்ணியிருப்போம்? 2 இன்ட்டு E1 மைனஸ் இ பவர் மைனஸ் 1 இப்படி சொல்லி உங்களுக்கு கிடைச்சிருக்குமா? டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபார்முலால கிடைச்சிருக்கு. சரியா? ஓகே. வெளியே இருக்கிற 2 இந்த டேர்முக்கு மட்டும் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்போ இந்த வெளியே இருக்க 2வும் உள்ள இருக்க 2வும் உங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இ பவர் 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 1 சொல்லி கிடைச்சிருக்கும். ஸோ இது இ பவர் 1 தான். இங்கே இ பவர் மைனஸ் 1 என்ன பண்ணிக்கலாம்? 1 பை இ பவர் 1 எழுதிக்கலாமா? ஸோ இ பவர் 1ம் இயும் சேம் தான். ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம்? இ மைனஸ் 1 பை இ அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம். இதே மாதிரி தான் நீங்கள் செகண்ட் டேர்ம் போடுவீங்க. ஃபார்முலா மட்டும் என்னவாகும் உங்களுக்கு? இங்கே ப்ளஸ்ல கிடைக்கும். அவ்வளோதான். இதுதான் செகண்ட் ப்ராப்ளம். ஓகேவா? சரி, இப்போ அடுத்தது ப்ராப்ளம் 2 பாருங்க. ஓகே, ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு 0 to infinity வரைக்கும் ஆட் பண்ணும்போது அதோட வேல்யூ என்ன அப்படிலாம் கேட்கும்போது அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மெத்தடு. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டேர்ம் ஈக்குவல் டு நம்ம இந்த டேர்ம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் கொடுக்கணும். சரியா? ஸோ அப்போ இதில் என்ன சொல்கிறோம்? என்னோட வேல்யூ 0 to infinity வரைக்கும் நம்ம இதை ஆட் பண்ணணுமா? ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதோடைய ஆன்சர் வந்து இது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் கொடுக்கணும். கரெக்டா? ஓகே, ஸோ அப்போ உள்ள இருக்கிற இந்த சீரீஸை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்? டிஎன் அப்படின்னு சொல்லி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். nth டேர்ம் அப்படின்னு சொல்லி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சரி? ஓகே, ஸோ அப்போ nth டேர்ம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு என்ன இருக்கு? ஏ பை பின்ற டிவிஷன் ஃபார்மேட்ல இருக்குதான்.
ஸோ இந்த டிவிஷன் ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா ஒரு தியரம் படிச்சிருப்போம் நம்பர் தியரியில. அதாவது உள்ள இருக்கக்கூடிய எக்ஸை கோஷியன்ட் இன்ட்டு பி பிளஸ் ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி எழுதுவோம்ல, ரிமைண்டர் தியரம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். கரெக்டா? ஸோ டிவைடன்ட் அதாவது என்னதுன்னா, இப்போ நார்மலாக நம்ம எப்படி டிவைட் பண்ணுவோமா, 2/4 அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணோம்னா இதை டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும், கீழே ரிமைண்டர் 4ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டிவைடடை கோஷன் கூட மல்டிபிள் பண்ணி ரிமைண்டர் கூட ஆட் பண்ணிட்டோம்னா இந்த உள்ள இருக்கக்கூடிய டேர்ம் நமக்கு கிடைச்சிரும் இல்லையா. ஸோ அந்த டேர்ம் மாதிரி தான் நம்ம இங்கே இதை கன்வெர்ட் பண்ணுறோம். சரியா? ஓகே. ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த 5n+1 நம்ம எதை வச்சு டிவைட் பண்ணுறோம், 2n+1 நம்ம டிவைட் பண்ணுறோம். கரெக்டா? ஸோ அப்போ இங்கே சம் கோஷியன்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், டிவைட் பண்ணதுக்கப்புறம் சம் ரிமைண்டர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த கோஷியன்ட்டை தான் அவங்க ஏன்ட்டும் ரிமைண்டரை பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ரிமைண்டர் தியரம் படி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டிவைடண்ட்டை கோஷியன்ட் கூட மல்டிபிள் பண்ணிட்டு பிளஸ் ரிமைண்டர்னு போட்டோம்னா நமக்கு உள்ள இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் கிடைச்சிரும் இல்லையா. ஸோ அதனால அதுல அதாவது இந்த டிவைடண்ட்ல இருந்து நம்ம இந்த டேர்முக்கு இதை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், ஒரு ஈக்குவேஷனா இதை நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், மற்றபடி ஒன்றும் இல்லை. சரியா? ஓகே. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனா சேஞ்ச் பண்ணிட்டு இதை ஈக்குவேட் பண்றோம். ஏவோடைய கோஎஃபிஷியன்ட் என்னது, அதாவது இந்த என்னோடைய கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவேட் பண்றோம் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்றோம். சரியா? அப்படி ஈக்குவேட் பண்ணி அது ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, அந்த கோஷியன்ட் யாரு, ரிமைண்டர் யாரு அப்படிங்கிறத நம்ம இங்க ஃபைண்ட் பண்றோம். ஓகே. ஒரே நிமிஷம். ஸோ அப்படி நீங்கள் ஈக்குவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ என்ன அண்ட் பியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் இதில் வந்து ஃபைன் பண்ணிடலாம். ஸோ ஃபைன் பண்ணிட்டு அந்த ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 5n+1 tn nth டேர்ம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று சூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த கோஷியன்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டேர்மை அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே. சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டினாமினேட்டர்ஸை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 5/2 × 2n+1 டிவைடட் பை 2n+1 the whole factorial கிடைக்கும், minus 3/2 × 3/2 டிவைடட் பை 2n+1 the whole factorial அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டா? ஸோ அப்போ இதுல n ஃபேக்டோரியல் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா n × n-1 ஃபேக்டோரியலாக நம்ம பிரித்து எழுதிக்கலாம். கரெக்டா? ஸோ இந்த காம்பினேட்டோரியல் நீங்கள் படிச்சிருப்பீங்க, n ஃபேக்டோரியல் எப்படி எழுதிக்கலாம், n × n-1 ஃபேக்டோரியல்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இங்கே ஏன்னா இது நமக்கு கேன்சல் ஆகும், 2n+1 2n+1ன்றது உங்களுக்கு கேன்சல் ஆகும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் +1 -1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2n மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ அதுலேருந்து இந்த tn எப்படி ஃபார்ம் ஆகுது, 5/2 × 1/2n ஃபேக்டோரியல் -3/2 × 1/2n+1 the whole ஃபேக்டோரியலாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். சரியா? ஓகே. ஸோ அப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சம்மேஷன் n = 0 to infinity வரைக்கும் ஆட் பண்ணும்போது ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, அதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். கரெக்டா? ஸோ அப்போ இந்த n-க்கு பதிலாக 0, 1, 2 அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அந்த t0 t1 இதெல்லாம் என்ன வேல்யூ வருது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். சரியா? ஓகே. சம்மேஷன் சொன்னதுனால இப்போ கிடைச்சிருக்க டேர்ம் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. அப்படி ஆட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருமா. ஸோ இதில் ஓவராலாக இந்த 5/2வையும் 3/2வையும் நம்ம காமனாக வெளியே எடுத்துருவோம். ஸோ அப்படி வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள இருக்கிற டேர்ம் பாருங்க, இது எல்லாமே ஈவன் டேர்ம்ஸ் ஆட் ஆயிருக்கு, இங்க இருக்க எல்லாமே ஆட் டேர்ம்ஸ் ஆட் ஆயிருக்கு. ஸோ ஈவன் டேர்ம்ஸ்னு சொல்லும்போது e + e இன்வர்ஸ் டிவைடட் பை 2ன்னு கிடைச்சிரும், ஆட் டேர்ம்னு சொல்லும்போது e - e இன்வர்ஸ் டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இதுல இந்த 2 எல்லாம் வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற டேர்ம் பாருங்க, e + e இன்வர்ஸ் e - e இன்வர்ஸ். ஸோ இதை மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா நமக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும். சரியா? ஓகே. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம். ஸோ அடுத்தது லாகர்தமிக் சீரீஸ். ஸோ இதுலையுமே ஒரு 3 ஃபார்முலா என்னதுன்னா 1 + x இதோட லாக் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது தெரியணும். அதே மாதிரி 1 - n 1 - x அப்படின்னு சொல்லும்போது ஓவராலாகவே உங்களுக்கு நெகட்டிவ்ல மாறிடும். சரியா? 1 + xன்றப்போ ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும்,
1 மைனஸ் சொல்லும் போது இந்த மைனஸ் எல்லாமே பிளஸ் ஆகும், பிளஸ் எல்லாமே மைனஸ் ஆகும் மாறும். சரியா? ஓகே. ஸோ அடுத்து என்ன பண்ணியிருப்போம், இது ரெண்டையும் டிவைட் பண்ணியிருப்போம். ஸோ டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்றப்போ என்னவாகும், இந்த மைனஸ் அதாவது இந்த ஸ்கொயர் டேர்ம் ஈவன் டேர்ம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிட்டு ஆட் டேர்ம்ஸ் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஓகே. ஸோ இந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்கு, log of n plus 1 by n minus 1ன்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுது, நமக்கு அந்த டிவிஷன் ஃபார்முலா தான் தேவைப்படுது. சரியா? நம்ம டிவிஷனில் தான் ப்ரூஃப் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த டிவிஷன் ஃபார்முலா தான் நமக்கு தேவை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதோட ஃபார்முலாவுடைய ரைட் ஹேண்ட் சைடையும் கிவன் கொஸ்டினுடைய ரைட் ஹேண்ட் சைடையும் தான் கம்பேர் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த சைடை ப்ரூவ் பண்ண முடியும். சரியா? ஓகே. ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுது, என்ன இருக்குன்னு பாருங்க, 2n by n ஸ்கொயர் பிளஸ் 1ன்னு வருதா? ஸோ அதே மாதிரி தான் 2n by n ஸ்கொயர் பிளஸ் 1, இங்கேயும் 2n by n ஸ்கொயர் பிளஸ் 1 தான். சரியா? ஸோ அப்போ இந்த ஓவரால் டேமையும் நான் ஒரே ஒரு வேரியபிளா நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இந்த 2n by n ஸ்கொயர் பிளஸ் 1 ஒய்ன்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு எப்படி மாறிடும், y பிளஸ் 1 by 3 y கியூப் பிளஸ் 1 by 5 y பவர் 5 பிளஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ இதே டேர்ம் தானே உங்களுக்கு இந்த ஃபார்முலாவுடைய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. கரெக்டா? இன்ட்டு ஒரு 2 மட்டும் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா நம்ம எப்படி மாற்றிக்கலாம், log of 1 plus y divided by 1 minus y whole divided by 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அதான் என்ன பண்ணியிருப்போம், 1 by 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி வச்சிருக்கோம். கரெக்டா? சரி, அப்போ 1 by 2 இன்ட்டு log of 1 plus y divided by 1 minus yன்னு சொல்லி கிடைச்சிருக்கும். ஸோ இனி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒய்யோட வேல்யூவை அதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2n by n ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ எல்சிஎம் எடுத்துட்டோம்னா n ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் 2n அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ மேலே இருக்கிறது n plus 1 the whole square ஃபார்மேட்டு, இங்கே கீழே இருக்கிறது n minus 1 the whole square ஃபார்மேட்டு. ஸோ அப்போ எதை பண்ணிக்கலாம், ஓவரால் ஹோல் ஸ்கொயராக எழுதிக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், log of a ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த ஸ்கொயரை பவர் வந்து நம்ம முன்னாடி எடுத்துருவோமா, அப்போ 2 இன்ட்டு log of a அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அதனால இந்த பவர் வந்து உங்களுக்கு முன்னாடி வரும். ஓகேவா? ஸோ அப்போ பவர் முன்னாடி வந்துச்சுன்னா இந்த 2 உங்களுக்கு கேன்சல் ஆயிட்டு log of n plus 1 by n minus 1ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இது ப்ரூவ் ஆயிருச்சா? இதே மாதிரி செகண்ட் ப்ராப்ளம், இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்க. சரி, செகண்ட் ப்ராப்ளத்தில் என்ன பண்ணியிருக்கோம், y ஈக்குவல்ட்டுன்னு ஒரு டேர்ம் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ இது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் கொடுக்கணும். கரெக்டா? y ஈக்குவல்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3. ஸோ அப்போ இது என்னது, அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. கரெக்டா? 1 ப்ளஸ் எக்ஸ், லாக் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸோடைய ஃபார்முலா. y ஈக்குவல்ட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம லாக் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ்ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஓகே. இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு சைடுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்பொனென்ஷியல் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் எடுத்தோம்னா இந்த ஈயும் லாகும் கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு என்ன மட்டும் கிடச்சிருக்கும், 1 ப்ளஸ் எக்ஸ் மட்டும் கிடச்சிருக்கும். இங்கே இ பவர் ஒய். ஸோ இ பவர் எக்ஸுக்கு நம்ம எக்ஸ்பான்ஷன் பார்த்தோம். என்ன பார்த்தோம், 1 ப்ளஸ் எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல், எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டா? இதே இதை இ பவர் ஒய்க்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே வரும்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது உங்களுக்கு -1ல வரும். ஸோ அப்போ இந்த -1 இந்த +1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிற டேர்ம் தான் என்னது, இந்த எக்ஸோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம். ஸோ இதோட உங்களுக்கு இந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷன் முடியுது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு பார்த்த வரைக்கும் உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருக்கா? யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா? கிளாஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எஸ் மேம். ஓகே. எதுவும் போர் அடிக்கிற மாதிரி அப்படி எதுவும் உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? வாய் திறக்க மாட்டேங்கிறீங்களா, அப்போ போர் அடிக்குதோ? நோ மேம். இல்ல மேம். சரி சரி, ஓகே. டவுட் எதுவும் இருந்ததுன்னா இப்போ கேட்டுக்கலாம், இல்லைன்னா கிளாஸ் ஓகே ஃபினிஷ், ரிலீவ் ஆயிடலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.
மேம் லாஸ்ட் ஒரு வீக்லி டெஸ்ட் கொடுத்துருந்தீங்க அதுல ஒரு ஆமா. டவுட் மேம். சொல்லுங்க. அதுல வந்து எக்ஸாக்ட் ரியல் ரூட் கேட்டிருந்தீங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து. அது ரியல் ரூட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கொடுத்து அந்த அல்டர்னேட் சைன் ஆகும்போது எவ்வளோ அந்த இதுதானே மேம் கவுண்ட் ஆமா. பண்ண ம். ஆன்சர்ல பாத்தீங்கன்னா அது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. எஃப் ஆஃப் ரியல் மைனஸ் ரூட் மட்டும் தானே கேட்டு. ஓகே ஓகே. ரியல் ரூட்னா ரெண்டுமே வேணும். சரி சரி. அப்ப நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வீக்லி டெஸ்ட்ல எத்தனாவது கொஸ்டின் ஞாபகம் இருக்கா? செகண்ட் கொஸ்டின் மேம் இன்னும் 2 கொஸ்டின் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியா? செகண்ட் கொஸ்டின் 6th கொஸ்டின் 7th கொஸ்டின் மூணுமே ஒரே கொஸ்டின் தான். பட் ஆனால் எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும் தான் நீங்க ஆன்சர் கொடுத்துருந்தீங்க. எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வந்து ஆட் பண்ணல அதுல. சரி சரி. நான் அப்ப அதை செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு குரூப்ல போட்டுறேன் என்னன்னு. ஓகேங்க மேம். 9th கொஸ்டினுமே செகண்ட் 9th செகண்ட் 6 7 6 7 and 9. 9 கரெக்ட்னு நினைக்கிறேன் மேம். ஓகே ஓகே. சரி நான் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். 9மே டவுட் தான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஓகே. வேற யாருக்கும் இந்த மாதிரி எதுவும் டவுட் இருக்கா? ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஓகே கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன்.